அனைவருக்கும் நற்குளறி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்குளறி. 9th Sense, 9th Sense கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெற்றுள்ளோம். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் அல்லது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் இன்றைய நாள் பேச்சாளர் NF நிகல் ஃபவுண்டேஷன் JC V ஜெயக்குமார் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். நீங்கள் அன்மியூட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம் சார். மியூட்டில் இருக்கீங்க. எஸ் சார். Thank you, Kumaresan sir. So once again giving this wonderful opportunity. ஸோ நிறைய பழகிய முகங்கள் இங்கே இருக்கீங்க. ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரைட். ஸோ இந்த மாதம் முழுவதும் கம் பஸ் அப்படின்ற தலைப்பில் ரொம்ப அழகாக நடத்திட்டு வரீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பு தான் இது. பிஸ்னஸுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் மிகச்சரியா பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம் பஸ் அப்படின்னு சொன்னதும், அதாவது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ல எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தது இந்த ஒண்ணுதான். சரி, நான் ஒரு குரல் சொல்றேன். அந்த குரல் சொன்னதும் இன்னைக்கு என்ன தலைப்பா இருக்கும் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம், இல்லைன்னா சாட்ல கூட நீங்க உங்களோட பதிவு பண்ணலாம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். இன்னைக்கு என்ன தலைப்பா இருக்கும்? தெரிந்த செயல் வகையா? தெரிந்த செயல் வகை. அருமையா, ரொம்ப வாழ்த்துக்கள். சூப்பர். வேற? பிசினஸ் ரிலேட் டு கனெக்ட். தெரிந்த செயல் வகை. அருமை. வேற? நான் பேசுறது கேக்குதானே? இல்லையா? எஸ். யாருனாலும் சொல்லலாம். சிவகனி மேம் சொல்லலாமா? சிவகனி மேம், சரவணன் சார், யோசிச்சுட்டு இருக்கேன். ஆஹா, தெரிந்து வினையாடல்னு இருக்கீங்க. நான் இப்ப பார்த்துட்டு சொல்றேன், மன்னிக்கணும். அது தலைப்பு அதிகாரம். ஆமா, அது அதிகாரம். இந்த திருக்குறள் எதற்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக சொல்லப்படுற ஒரு விஷயம்? குறள் சூப்பர், அருமை சார். பக்கத்துல வந்தாச்சு. டிசிஷன் மேக்கிங் அபவுட் வாட் சார்? பிருத்திவிராஜன் சார். It is a purely managerial sir, administration part. எஸ், கண்டிப்பா. கொஞ்சம் க்ளோஸா வந்தாச்சு, மகிழ்ச்சி. மறுபடியும் குரல் என்ன ரிசல்ட் வேணுமோ அதுக்காக முடிவெடுக்கிறது. ஸோ டிசிஷன் மேக்கிங் சொல்றீங்க. இட்ஸ் பியூர்லி அபவுட் டிசிஷன் மேக்கிங். அபவுட் வாட்? எதற்காக ஒரு முடிவு எடுக்கணும்? Good result sir. Good result. Wow, good. desired result. Desired result. ரமேஷ் சார், வாவ், அடேங்கப்பா. நற்பொருள் வந்ததுல இருந்து இன்னும் வார்த்தைகள்லாம் எஃபெக்டிவா மாறுது. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யன்னு சொல்லுவாங்க. அப்ப we can achieve even the worldங்கிற மாதிரி ஒரு இது, அதோட இதை ரிலேட் பண்ணலாங்கிறது ஒரு செய்தி. மறுபடியும் குரல் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். டெலிகேட். சொல்லுங்க.
அதாவது கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை கொடுக்கற மாதிரி சூஸ் த எக்ஸாக்ட் பர்சன் டு டூ எ கரெக்ட் ஜாப். ரைட். ஸோ அது டெலிகேஷன் அப்படின்றதுதான் சிவகனி மேம் ரொம்ப சுத்தி வளைச்சு அழகா சொல்றான்னு நினைக்கிறேன். ரமேஷ் சார் சொன்னீங்களா, பிருத்திவிராஜ் சார் சொன்னீங்களான்னு தெரியல. யார் சொன்னாலும் ரமேஷ் சாருக்கு வாழ்த்துக்கள். டெலிகேஷன். ஸோ இன்னைக்கு நாம பிசினஸ் கம்யூனிகேஷன்ல பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா த ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன். டெலிகேஷன்னா என்ன, அதோட மீனிங் சொல்ல முடியுமா? சிவகனி மேம் சொன்னாங்க. ஸோ அது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம். எஸ் ரம்யா மேம். இப்போ நமக்கான ஒரு வேலை இருக்கு, அத இவங்க கிட்ட கொடுத்தா அத கரெக்டா செஞ்சு கொடுப்பாங்க நமக்காக அப்படின்னு டெலிகேட் பண்றது. சூப்பர். நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை இவங்கிட்ட கொடுத்தா அந்த வேலை சரியா முடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்ககிட்ட கொடுக்கறது. ரம்யா மேம் அழகா சொல்லியிருக்காங்க. சூப்பர் மேம். ஆக்சுவலி சார், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியில நம்ம டென்யூர்ல நம்ம மேற்பார்வையில இருக்கிற நிறைய பல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். எல்லாமே நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு அதை விட பிக்கர் டாஸ்க் இருக்கும். அப்ப அந்த மாதிரி சூழல்ல சில வேலைகளை நம்மளுடைய மேற்பார்வையில அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கறது பேர் டெலிகேஷன். நம்மளுடைய மேற்பார்வையில நம்ம மானிட்டர் பண்ணி அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கறது டெலிகேஷன். எக்ஸாக்ட்லி. வாழ்த்துக்கள் சார். ஸோ டெலிகேஷன் அப்படின்றது நாம் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அசைன் பண்ணி அவருக்கான பொறுப்புகளையும் அத்தாரிட்டியையும் ஸ்பெசிஃபிக்கான சில ஆக்டிவிட்டிக்காக கொடுக்கறதுக்கு பேர் தான் டெலிகேஷன். கேன் யூ காட் இட்? So delegation is the process of assigning responsibility or authority to another person to carry out specific activities or tasks. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டெலிகேஷன் அப்படின்றது entrust to others. So what is meant by entrust? ENTRUST. entrustனா என்ன? நம்பிக்கை தான். entrustன்றதுக்கு என்ன அர்த்தம் சார்? இதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இந்த தளத்துல எப்பவுமே இங்க ஃபவுண்டர் சில நேரத்துல இல்லாதப்போ யார் வேணும்னாலும் அந்த தளத்தை எடுத்து தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு பிருத்திவிராஜன் சார் அவருடைய இதுல அழகா சொன்னாரு. அதுதான் இன்ட்ரெஸ்ட். அது சொல்லியாச்சுன்னா அது நல்லபடியா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையின் பால் அதை ஆராயாம அது சரியா போகுதான்றத கேள்வி கேட்காம இருக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெலிகேஷன். ரைட். வெங்கடேஷ் சார். ரைட். வெங்கட்ராமன் சார். வெங்கட்ராமன் சார், வாழ்த்துக்கள். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இங்க ஒரு சின்ன ஒரு விஷயம், யாருனாலும் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு இல்லை. யார்கிட்ட கொடுத்தா சரியா இருக்குமோ அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது டு கிவ் சம்ஒன் something or a responsibility with the expectation that we will take care of it or fulfill it அப்படின்னு அர்த்தம். யார்கிட்ட கொடுத்தா அந்த வேலை சரியா முடியுமோ அவர்கிட்ட பார்த்துட்டு ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டெலிகேஷன் அப்படின்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பையும் அத்தாரிட்டியும் கொடுக்கறது தான். ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை அட்டைன் பண்றதுக்கு அவர்கிட்ட சில பொறுப்புகளையும் சில அத்தாரிட்டியும் கொடுக்கறது தான். திரும்ப சொல்றேன், பொறுப்புகளையும் அத்தாரிட்டியும் கொடுக்கறது தான் டெலிகேஷன். சரி, எனக்கு இப்ப சில கேள்விகள். நீங்க உங்களுடைய வேலைகளை டெலிகேட் பண்றீங்களா? பண்றீங்க அப்படின்னா எனக்கு காரணங்கள் சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க ஏன் ஒருத்தருக்கு ஒரு வேலையை டெலிகேட் பண்றீங்க? நிறைய நமக்கு அவுட்புட் இருக்கு, நிறைய தேவைப்படுது. அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா டெலிகேட் பண்ற மாதிரி சூழல் தான் சார் இருக்கும். டெலிகேட்னா நம்ம ஆபீஸ் மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம ஒய்ஃபு கிட்ட, பசங்கள்கிட்ட, நம்ம குடும்ப வேலைகளை டெலிகேட் பண்ணாதான் எல்லா வேலையும் ஃபுல்ஃபில் ஆகும். நன்றி ரமேஷ் ஐயா. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, என்னுடைய வேலைகளை நான் அதிகமான வேலைப்பள் இருக்கிறப்போ என்னுடைய வேலையை நான் பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர். வேற எதுக்காக கொடுக்குறோம்? நீங்க கொடுக்குறீங்களா? ஏன் கொடுக்குறீங்க?
சார் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும்னா ஒர்க்கை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கிக்க கூடாது. ஸோ அதனால டெலிகேட் பண்ணும்போது இட் வில் பி ஸ்மூத்ஃபுல். சூப்பர். ஸோ ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகக்கூடாது. நீங்க அப்ப அழகா எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா நற்புள்ளரி வாங்க, மனசு நல்லா இருக்கும், டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. என்னால தனியா அந்த 10 வேலையும் இன்னைக்கு செய்ய முடியும்னு தெரிஞ்ச பிறகும் அந்த 10 வேலையை என்னாலேயே முடிச்சிட முடியும். ஒரு 2 வேலையா 2 தனியா கொடுக்குறேன். அது ஏன்னா டு பில்ட் த டீம் ஒர்க். அவங்களும் சேர்ந்து செய்வாங்க. என்னால முடிஞ்சா கூட கொடுக்குறேன் நான். அது மாதிரியும் எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன் ஐயா. சூப்பர். 2 பேர்த்து வேலைக்கு வச்சுட்டேங்க, வேற வழி இல்ல, அதனால 2 பேர்த்துக்கு வேலையை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள். Principles of management, sir. Sorry. இது வந்து நம்ம மத்தவங்கள்ட்ட டெலிகேட் பண்றதோட பர்பஸ் என்னன்னா, நம்மளோட டெவலப்மெண்ட் ரிலேட்டடாவும் பிளானிங்காவும் இதெல்லாம் அதர் ஏரியாஸ் இருக்கு. வேலை செய்யறவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம அடுத்த முன்னேற்றத்து ரிலேட்டடா யோசிக்கிறதுக்கு நம்மளோட டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. ஹீலர், மிஸ்டர் ஹீலர், ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். சரி, இதெல்லாம் சார் இது இயற்கையின் விதி சார். இது வந்து இல்ல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும். இது பூமி எப்பவுமே இல்லை. நம்ம கொஞ்சம் பிலாசபிக்கலா பேசுற மாதிரி பார்த்தோம்னா அது தன்னுடைய இதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குது. நீ விருப்பப்பட்டாலும் திணிக்கப்படுகிறது. விருப்பப்படாதவங்க திணிக்கப்படாத போது மறுத்தாங்கன்னா அது இன்னொரு ஆள்கிட்ட கரெக்டா போய் தான் ஆகுன்றது என்னோட கருத்து. தேங்க்யூ சார். சூப்பர். ஸோ பிரபஞ்ச விதி வரைக்கும் போயாச்சு, வாழ்த்துக்கள். சரி, எதுக்காக கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஏன் பல நேரங்கள்ல சில வேலைகளை நாம சிலருக்கு பகிர்ந்து அளிக்கிறது இல்ல? நம்ம அளவுக்கு அவங்க செய்ய மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ஏன் அளவுக்கு செய்ய மாட்டாங்க சார். எங்க அம்மா தான் சார் நல்ல மீன் குழம்பு வைப்பாங்க, என் மனைவி எங்க அம்மா அளவுக்கு வைக்க மாட்டாங்க சார், அதனால எங்க அம்மா வைக்க சொன்னேன் சார். சூப்பர் ரம்யா மேம். ஏன் அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் த பெர்ஃபெக்ட். குட். வேற ஏன் பண்றது இல்ல? அலுவலகங்கள்ல, வீடுகள்ல ஏன் நாம சில நேரங்கள்ல நாம வேலையை பகிர்ந்தளிக்கிறது இல்ல? ஒரு சரியான பதில் வந்திருக்கு. வேற நம்ம அவங்களுக்கு இதை செய்யறது ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துருந்தோம்னா ஈஸியா கொடுத்துடலாம். நம்ம மேலேயும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சரியா நம்ம உருவாக்கல, அதனால அவங்க சரியா செய்யல அப்படின்னு எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். சூப்பர். இந்த வேலையில அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுப்பா, அதுக்கு நானே அந்த வேலையை பாத்துடலாம், அவனை போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் பண்றானா இல்லையான்னு பாக்குறதுக்கு நானே பண்ணிடுவேன் அப்படின்னு அழகா ஐயா சொல்றாங்க. சூப்பர். வேற ஏன் பகிர்ந்தளிக்கிறது இல்லை? ஹலோ, ஒரு வேலையை நானே பார்ப்பேன் அப்படின்னு ஏன் அடம்பிடிக்கிறோம்? ஏன் பல நேரங்கள்ல ஒரு வேலையை இருக்கிற பேரை கெடுக்காம இருப்பானாங்கிறதுக்காக தான் சார். நமக்கு எக்ஸிஸ்டிங் ஒரு வேல்யூஸ் இருக்கும், அதை காலி பண்ணிடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை திருப்பி ரீகலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அந்த வேலையை கொடுத்து இருக்கிற கஸ்டமரும் போயிருச்சு அப்படின்னா என்ன பண்றது? அதுக்கு பேசாம அந்த வேலையை நானே பார்த்துடலாம். அருமை அருமை ஹீலர், மிஸ்டர் ஹீலர், ரொம்ப அழகு. என்ன சில சமயத்துல சார் நமக்கு டைம் இருக்காது சார், அதை சொல்லி புரிய வச்சு அவனை செய்ய வைக்கிறதுக்கு டக்கு நம்மளே அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது சார். அதுக்கு நானே பேசாம அந்த ஒர்க்கை பாத்துருவேன். ஒரு 10 நிமிஷம் கூட ஆனாலும் நானே பாத்துருவேன். அதை அவனை சொல்லி கொடுத்து ஐயோ அப்பப்பா. அருமை 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 பிருத்திவிராஜன் சார். சூப்பர். ஸோ இதுதான் காரணம்னு நினைக்கிறோமா? சரி, ஓகே, அருமை. ரொம்ப அழகா எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே மிகச் சரியான கருத்துக்கள். ஏன் பகிர்ந்தளிக்கிறது இல்லை அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம ஏன் ஒரு வேலையை பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது விஷயம், இம்ப்ரூவ் ட்ரஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன். இன்னையோட தலைப்பு என்ன? ஹலோ, இந்த மாசத்துக்கான தலைப்பு என்ன? Compass means communication in business or business communication. Communication in business. அப்போ பிசினஸ்ல ட்ரஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துதான் ஆகணும் முதல். ஸோ இம்ப்ரூவ் ட்ரஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன். இரண்டாவது,
இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் ஒர்க். நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா வேலையை பகிர்ந்து தான் ஆகணும். மூணாவது எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். இது மூணுமே இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நாம நம்மளுடைய வேலையை கொடுத்ததான் ஆகணும். அண்ட் ஃபைனலா எம்ப்ளாயி டெவலப்மெண்ட். ஸோ எம்பவரிங் அதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தான் மட்டும் வளராம அடுத்தவங்களையும் வளர்த்தெடுக்கணும் அப்படின்னா சிலருக்கு சில நேரங்கள்ல சில பொறுப்புகளையும் சில அத்தாரிட்டியும் கொடுத்துதான் ஆகணும். சரி, இங்க எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம்ல, எஃபிஷியன்சிக்கும் எஃபெக்டிவ்க்கு என்ன வித்தியாசம்? So what is meant by effective and efficiency? சார் எஃபிஷியன்சி இஸ் டைம் பவுண்டட் அண்ட் ரிசோர்ஸ் எவ்வளவு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஓகே சார், எஃபெக்டிவ் என்ன டைம்க்கு நம்ம பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் எஃபிஷியன்சி சொல்ல முடியும் சார். சரிங்க சார். எஃபெக்டிவ் Efficiency focus on doing things right with minimal waste and resources. சூப்பர் சார். While effectiveness focuses on doing the right things, achieving desired outcomes and goals. எக்ஸாக்ட்லி அருணகிரி சார், எக்ஸாக்ட்லி சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க, நல்ல பாராட்டு உங்களுக்கு. ஸோ எஃபெக்டிவ் அப்படின்றதுக்கும் எஃபிஷியன்ட் அப்படின்றதுக்கும் மிகச்சிறிய வித்தியாசம் தான். ஸோ எஃபிஷியன்ட் அப்படின்றது டூயிங் த திங்ஸ் இன் ரைட் வே, ஒரு காரியத்தை சரியான முறையில் பண்ணுறது. எஃபிஷியன்சி அப்படின்றது ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியம் சரியான காரியமாக இருந்தால் மட்டும் பண்ணுறதுக்கு பேர், அதுக்கு பேர் எஃபிஷியன்சி. டூயிங் த ரைட் திங்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றது உண்டு. இப்போ இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு, இந்த கிளாஸ் எஃபெக்டிவா போதா இல்லை எஃபிஷியண்டா போதா? ரெண்டுமே இருக்கணும். எஃபெக்டிவா இருக்கு, எஃபிஷியண்டா இருக்குன்றீங்க, ரைட்? என்னைய பொறுத்த அளவுக்கு இந்த செஷன்ல டூயிங் த ரைட் திங்ஸ் டெலிகேட் மட்டும் வச்சுதான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்னைய பொறுத்த அளவுக்கு இந்த செஷன் கொஞ்சம் எஃபெக்டிவா போகுதுன்னு நான் நம்புறேன், வித் அருணகிரி சாரோட சப்போர்ட்டோட. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் விட்னஸ். ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் யூ, ரைட்? குட். ஸோ ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க பாருங்க, டோ இட்ஸ் நாட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ பிருத்விராஜன் சார் ஃபார் யுவர் கிளாப்பிங், ரைட்? குட். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஏன் பல நேரங்கள்ல நம்ம டெலிகேட் பண்றது இல்லை அப்படின்னா அங்க நிக்கிற விஷயம் என்ன இருக்குன்னா இட்ஸ் ஈகோ. ரம்யா மேம் சொன்னதுதான், I can't do it better myself. ஸோ இந்த ஒரு விஷயத்த என்னால் மட்டும்தான் பண்ண முடியும், யாருனாலையும் பண்ண முடியாது. பெர்ஃபெக்ஷன் நான் தான் பண்ண முடியும், மற்ற யார்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது டைம். சார் அவங்கள்ட்ட சொல்லி புரியறதுக்குள்ள டைம் ஆயிரும் சார், அதுக்கு நானே பண்ணிடுவேன் சார், ரெண்டாவது விஷயம். மூணாவது அக்கௌண்டபிலிட்டி. வாட் இஸ் மீன் பை அக்கௌண்டபிலிட்டி? நிறைய இடத்துல கேள்வி பார்க்குறோம். அக்கௌண்டபிலிட்டினா என்ன? Without washing our hands of our responsibility, we have to take the responsibilities. So, when we take the responsibility in our hands, it is accountability. Super, sir. For success and as well as failure also, we have to take the responsibility. Super. Being responsible for one's action, sir. அடேங்கப்பா. ரைட். இங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, இங்க கிளாஸ ஒழுங்கா எடுக்கணும் அப்படின்றது ஜெயக்குமாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, ரைட் ஆர் ராங்? எஸ் சார். ரைட். இங்க உள்ளவங்களுக்கு எது நடந்தாலும் யார் பொறுப்பு? பவுண்டர். எஸ், பவுண்டர் இருக்கீங்களா? பரவாயில்ல. அப்போ நான் எடுத்துக்கிட்டதுக்கு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்யூ சார். நான் எடுத்ததுக்கு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பவுண்டர் எடுத்ததுக்கு பேர் அக்கௌண்டபிலிட்டி. அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சதா? இந்த கிளாஸை ஒழுங்கா எடுக்கிறதுக்கு ஒழுங்கா எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க உள்ள கிட்டத்தட்ட 10 பேர்த்துக்கு எது நடந்தாலும், இன்க்ளூடிங் மீ, எது நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு யாருன்னா ஃபவுண்டர் தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அக்கௌண்டபிலிட்டி எங்க ராங்கா போயிருமோ, என் பேர் எங்க கெட்டு போயிருமோ அப்படின்னு நினைக்கிறப்போ வேலைகளை பகிர்ந்தளிக்கிறது இல்லை. விச் மீன்ஸ் கொண்ட கொடுத்து பேர் கெட்டு போச்சுன்னா ரீடைன் பண்றதுக்கா சொன்னீங்க கூட சொன்னீங்க. ஸோ அக்கௌண்டபிலிட்டியை நாம தவறா போயிருமோ அப்படின்றக்கா கொடுக்கறதுல. 4வது ஸ்கில் கேப் அப்படின்னு சொல்லப்படுது.
என் ஸ்டாஃபுக்கு அவ்வளவா டெக்னிக்கலா தெரியாது சார், இப்பதான் வந்திருக்கான், அவன்கிட்ட சொன்னாலும் புரியாது. ஸோ அதனால அந்த வேலையை நானே பார்த்துறேன். ரைட். 5வது மிக முக்கியமான விஷயம் அத்தாரிட்டி த்ரெட். அத்தாரிட்டி த்ரெட்னா என்ன சார்? வாட் இஸ் மீன் பை அத்தாரிட்டி த்ரெட்? சார் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுமோ அப்படின்ட்டு ஒரு அச்சம் இருக்கிறது. சூப்பர். ஆனா இங்க அதிகாரம் சரியா பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கேன். எல்லா நாளும் ஃபவுண்டர் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்போ இங்க யாரு எடுத்து பண்றா? சார் அதிகாரம் பகிர்ந்தாலும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோங்கிறது அந்த த்ரெட் அங்கதான் வரும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. எந்த மாதிரி மிஸ்யூஸ் சார் சொல்றீங்க? He is skillful also, he can do also, but he is taking in the other way, in a negative way, and he is using for his own benefit, like something அது மாதிரி நினைக்கலாம்னு நினைக்கிறேன். I am not very... இல்ல மிகச்சரியா சொன்னீங்க, சரிதான். ஒருவேளை நான் வேலையை கொடுக்குறவன் என்னை விட நல்ல ஸ்கில்ஃபுல், நல்ல நாலேஜ் அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த வேலை அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என் சீட்டுக்கு எதுவும் பாதிப்பு வந்துருவோம். ஒருவேளை அங்க இருக்கிறவர் இங்கே வந்துருவாரோ அப்படின்னு பல நேரங்கள்ல நாம நம்மளுடைய அதிகாரத்தை பகிர்வது இல்லை சார். ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார், அதிகார பகிர்தல் அப்படின்றது நீங்க அன்னைக்கு அந்த சீட்ல இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலையை அவர் எடுத்து பார்ப்பார். அதற்காக அன்னைக்கு எடுத்து பார்க்கறான்றதுக்காக அந்த சீட் அப்படின்றது அவருக்கான சீட் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. சரி, யாரெல்லாம் ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியூருக்கு போறீங்க, இல்ல சிலிண்டர் வரணும், நீங்க 2 நாள் ஊருக்கு போறீங்க, நாளைக்கு சிலிண்டர் வரணும், சாவி எங்க கொடுத்துட்டு போவீங்க? சாவியை கொடுத்துட்டு போவீங்க? நம்பகமான இடத்துல கொடுத்துட்டு போவோம். சரி, நம்பகமான இடம்னா ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கொடுத்துட்டு போவோமா சார்? நியர்பைல நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்பகமான நாட் நியர்பை, பக்கத்து வீட்டுல தான் கொடுத்துட்டு போவோம். நம்ம ரைட்டா? எஸ் சார். எஸ். சரி, அப்போ இங்க அதிகாரம் கொடுத்துருக்கோம். என்ன அதிகாரம்? டெம்பரரி அத்தாரிட்டி கொடுத்துருக்கோம். அது என்ன கொடுத்துருக்கோம்? கேஸ் வந்தா கொஞ்சம் கதவை திறந்து அதை வாங்கி வைங்கன்னு சொல்லியிருக்கோம். இங்கனுடைய கேள்வி ரொம்ப எளிமை. அவங்க கிட்ட சாவியை கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக 2 நாள் வீடு அவங்களுடைய கட்டுப்பாடு, அவங்களுடைய அத்தாரிட்டியில இருக்கு அப்படின்னு அர்த்தமா? இல்ல சார். அப்படி கிடையாது. அவங்க எப்பனாலும் போலாமா வீட்டுக்குள்ள? அப்படிலாம் கிடையாது. போய் படுத்துக்கலாமா? அதெல்லாம் பண்ண முடியாது. முடிந்தாலும் செய்ய மாட்டார்கள். காரணம் நான் முதலே சொன்னதான், த இன்ட்ரஸ்ட். ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு முழு பொறுப்பையும் கொடுத்துட்டு போறோம், வந்தா வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேளை வீட்டுக்கு போறாங்க, நமக்கு தெரியுமா? தெரியாது சார். ஏதாவது வீடை கொஞ்சம் பயன்படுத்துறாங்க, நமக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க கிட்டதான் கீ இருக்கு. அவங்க கிட்டதான் கீ இருக்கு. எதன் அடிப்படையில கொடுத்துட்டு போறோம் அப்படின்னா, முழுக்க அவங்க மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான் நாம நம்ம வீட்டு சாவியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போறோம். அப்போ இங்க அத்தாரிட்டி த்ரெட் கிடையாது. ஆனா பல நேரங்கள்ல அத்தாரிட்டி த்ரெட் நம்மளுக்கு இருந்துட்டே தான் இருக்கு. ஒருவேளை அவனுக்கு இந்த பவர் போயிருமோ, என்கிட்ட இருக்கிற பவர் அவங்கிட்ட போயிருமோ அப்படின்னு நினைச்சு பல நேரங்கள்ல வேலைகளை பகிர்ந்தளிக்கிறதே இல்லை. சூப்பர். ஸோ நம்ம மொத்தம் 4 விஷயம் பார்த்திருக்கோம். டெலிகேஷன்னா என்ன, டெலிகேஷன் ஏன் பண்ணணும், டெலிகேஷன் ஏன் பண்றது இல்லை அப்படின்ற விஷயங்களை பார்த்திருக்கோம். இன்க்ளூடிங் ஒரு திருக்குறளும் நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்போ டெலிகேஷனோட ப்ராசஸ் பார்க்கலாம். முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க. ப்ராசஸ் நம்பர் 1. ஃபர்ஸ்ட், வாட் டெலிகேட், எந்த விஷயத்தை டெலிகேட் பண்ணணும் அப்படின்னு முதலையே நாம டிசைட் பண்ணணும் முதல்ல. ஸோ வாட் டெலிகேட். 2வது, செலக்ட் ரைட் பர்சன். அப்பாடியா, இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. டெலிகேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்றத 2வதா முடிவெடுக்கணும். 3வது ப்ராசஸ், எக்ஸ்பிளைன் ஒய் இட்ஸ் மேட்டர் அப்படின்றத சொல்லணும். நிறைய நேரங்கள்ல கூப்பிடுறோம், தம்பி இத போய் முடிச்சுட்டு வான்னு சொல்றோமே தவிர
இந்த வேலை எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எதற்காக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற விஷயத்த நாம யாருக்கிட்டையும் பகிர்ந்தளிக்கிறதே இல்லை. ஸோ மிக முக்கியமாக 3வது ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் ஒய் இட்ஸ் மேட்டர் அப்படின்றத சொல்லணும். அடுத்து பிளான், 4வது பிளான், இதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் சில நேரங்கள்ல சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட. ஸோ மொத்தம் இது வரைக்கும் 4 விஷயம் பார்த்துருக்கோம். வாட் டு டெலிகேட், எந்த விஷயத்தை டெலிகேட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். எதற்காக இந்த வேலைய நான் எதற்காக இவரை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியணும். ஸோ செலக்ட் ரைட் பர்சன், சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும். 3வது எக்ஸ்பிளைன் ஒய் இட்ஸ் மேட்டர், எதற்காக இந்த வேலை உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். 4வது பிளானிங் சொல்லணும். 5வது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 6வது மானிட்டர் பண்ணணும். 8வது ரிவ்யூ அண்ட் ரிவார்ட் பண்ணணும். பாருங்களேன், பிளான் ஒருத்தருக்கு 6வது 7வது என்ன யோசனைங்க? 5வது பிளான், 6வது இம்ப்ளிமெண்ட், 4வது பிளான், 5வது இம்ப்ளிமெண்ட், 6வது மானிட்டர் கண்காணித்தல், 7வது ரிவ்யூ அண்ட் ரிவார்டு. சரி, இங்க பிளான் பண்றோம். பிளானிங் எப்பவுமே தெளிவா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு 12 மணிக்குள்ள இன்னைக்கு கூப்பிட்டு நீங்க இந்த கொரியர் அனுப்பணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இது டெலிகேஷன் தான். என்னென்ன விஷயங்கள் மிஸ் ஆகுது அப்படின்னா, எதற்காக இந்த கொரியரை யாருக்கு அனுப்பணும், எத்தனை மணிக்குள்ள அனுப்பணும், இதோட இம்போர்ட் என்ன அப்படின்றத நாம எக்ஸ்பிளைன் ஒய் இட்ஸ் மேட்டர்ல சொல்லணும். சொல்றோமா? இல்ல. சரி, அடுத்து பிளான் பண்றது. எப்பா மணி 11 ஆகுது, 12 மணிக்குள்ள அதை அனுப்பணும். அந்த இடம் ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. எப்படி போறீங்கன்னு கேக்குறதே இல்லை. பஸ்ல போறோமா இல்ல ஏதாவது 2 வீலர்ல போறீங்களான்னு கேக்குறதே இல்லை. ஒருவேளை பஸ்ல போகணும் அப்படின்னா அதுக்கான காசு இருக்கா அப்படின்றதையும் கேட்கறது இல்லை. சரிதானே? அப்போ ஒரு வேலையை கொடுக்கறோட சரி, நீ எப்படினாலும் பண்ணிட்டு போப்பா, எனக்கு இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு சரியான பகிர்ந்தளித்தல் கிடையாது. ஸோ பிளான், ஸோ கரெக்டான பிளான் கொடுத்துட்டீங்க. எப்பா 11 மணிக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த வண்டி சாவி நான் பெட்ரோல் போட்டிருக்கேன், நீ போய் இந்த கொரியரை 12 மணிக்குள்ள எப்படியாவது கொடுத்துரு, இது ரொம்ப முக்கியம், இன்னைக்கு போனாதான் நாளை கழிச்சு நம்ம டெலிவரி வரும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் அந்த டெலிகேஷனை செய்ய ஆரம்பிப்பாங்க. செய்ய ஆரம்பிச்சா பத்தாது, மானிட்டர் பண்றது நம்மளுடைய கடமையும் கூட. அப்போ ஒரு 12:05க்கு ஒரு கால் பண்ணி, தம்பி போயிட்டியா, கொரியர் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு சின்ன மானிட்டர் பண்றதும் நம்மளுடைய கடமையும் கூட. அப்ப இது மட்டும் பண்ணா போதுமா? இல்ல, ரிவ்யூ அண்ட் ரிவார்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா இருந்துச்சு, டிராஃபிக்கா இருந்துச்சா, இடத்த கண்டுபிடிச்சிட்டியா, போடுற ஏதாவது சிரமம் இருந்துச்சா அப்படின்னு சின்ன ரிவ்யூ பண்ணிட்டு, சூப்பர் தம்பி, நீங்க இன்னைக்கு போல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆர்டர் வர்றதுக்கு 4 நாள் ஆயிருக்கும். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஒர்க் அப்படின்றத நாம அவங்களுக்கு ரிவார்டாவோ அப்ரிசியேஷனாவோ கொடுக்கணும். இதுதான் ஒரு முழுமையான டெலிகேஷன் ப்ராசஸ் உடைய ஒரு ஃபுல் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நான் மீண்டும் சொல்றேன், முதல்ல வாட் டு டெலிகேட் அப்படின்னு தெரியணும். செலக்ட் ரைட் பர்சன், சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் ஒய் இட்ஸ் மேட்டர் அப்படின்றத சொல்லணும். அதுக்கடுத்து சரியான திட்டமிடல் இருக்கணும், பிளான் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்ததாக அடிக்கடி மானிட்டர் பண்ணணும். அண்ட் ஃபைனலா ரிவ்யூ அண்ட் ரிவார்டு. ரைட், இந்த ப்ராசஸ், இந்த சைக்கிள்ல உங்களுக்கு ஏதாவது புரியாம இருக்கா? இல்ல, சரி, ஓகே, ரைட். ஸோ காமன் ப்ராப்ளம், ஒரு விஷயத்தை டெலிகேட் பண்றதுல காமனா ஒரு மேனேஜர் பொறுப்புல
இருக்கிற நபர்களுக்கு என்னென்ன மாதிரியான சவால்கள் வருது பார்ப்போம். முதல்ல லேக் ஆஃப் கிளாரிட்டி. நம்மளுக்கே தெரியல இது வேலை என்ன, எதுக்காக அந்த வேலை. ஏன்னா அப்படி தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அந்த வேலையை பகிர்ந்தளிக்க முடியும். முதலாவது. ரெண்டாவது, அன்பிரிப்பேர்டு அண்ட் அன்எக்யூப்டு டீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அன்பிரிப்பேர்ட்னா என்ன, இந்த விஷயத்துக்கு நான் தயாராகவே இல்லை, இன்னொன்று என்னோட டீம் அந்த அளவுக்கு எக்யூப்டா இல்லை அப்படின்ற போது நாம இந்த வேலையை டீம் கிட்ட கொடுக்க முடியல. அடுத்ததாக, மிஸ்டேக்கிங் டேக்ஸ் அண்ட் ஸ்கில் செட்ஸ். சில நேரங்கள்ல நம்ம கொடுக்குற வேலையை அவங்க தவறுதலா பண்றாங்க, அதனால என்ன ஆகுது அப்படின்னா வேலை தவறுதலா போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூப்பர். நாலாவது மிக முக்கியமான விஷயம், ஆப்சன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் கம்யூனிகேஷன்ஸ். வேலையை கொடுத்ததோட சரி, நீ எனக்கு 10ஆம் தேதி முடிச்சு கொடுக்கணும்னு சொல்றோமே தவிர என்ன சொல்றது இல்ல, தொடர்ச்சியா கம்யூனிகேஷன் பண்றதே இல்லை. அண்ட் மேம் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டிங் பெர்ஃபெக்ஷன். இந்த வேலையில நான் சரியா பண்ணுவேன், நான் மட்டும்தான் சரியா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்ம பல நேரங்கள்ல நம்மளுடைய வேலையை நம்ம யாருக்குமே பகிர்ந்தளிக்கிறது இல்லை. ஸோ இட்ஸ் டைம் இஸ் ரன்னிங். நான் ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன். டெலிகேஷன்ல 2 விதமான டெலிகேஷன்ல இருக்கு. ஒன்று கோ ஃபார் டெலிகேஷன், GOFER, கோ ஃபார் டெலிகேஷன். அண்ட் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீவர்ட்ஷிப், STEWARD, ஸ்டீவர்ட்ஷிப் டெலிகேஷன் அப்படின்னு 2 விதமான டெலிகேஷன் இருக்கு. இதுல கோ ஃபார் டெலிகேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வேலை ரொம்ப அர்ஜென்டா இருக்கும், இப்பயே முடிச்சாகணும் அப்படின்ற வேலையை என்ன பண்ணுவோம்னா யாரையாவது கூப்பிட்டு டக்குன்னு இந்த வேலையை பாரு அப்படின்னு ஒரு அத்தாரிட்டியோட அந்த விஷயத்த கொடுத்துருவோம். ஸ்டீவர்ட்ஷிப் டெலிகேஷன்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வேலை முடிக்கிறதுக்கான டைம் நிறைய இருக்கும், அதனால சரியான நபரை தேர்ந்தெடுத்து சரியான விதத்துல இந்த முன்னாடி சொன்ன சைக்கிளிங் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு மட்டும் அந்த வேலையை நாம பகிர்ந்தளிப்போம். இப்போ 2 விதமான டெலிகேஷன் தான். ஒன்று கோ ஃபார் டெலிகேஷன், இன்னொன்று ஸ்டீவர்ட்ஷிப் டெலிகேஷன். இதுல எது நல்லது அப்படின்ற விவாதத்துக்கு நான் வர விரும்பல. 2மே சில நேரங்கள்ல பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனா இதுல ஸ்டீவர்ட்ஷிப் டெலிகேஷன் அப்படின்றது ஒருத்தரை எம்பவர் பண்ணணும், ஒருத்தரை அடுத்த நிலை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நாம ஸ்டீவர்ட்ஷிப் டெலிகேஷன் தான் பண்ணி ஆகணும். ஸோ மிக முக்கியமான விஷயமே டெலிகேஷன்ல நான் மேல சொன்ன திருக்குறள் தான். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடன். சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொறுப்பை அவர் சரியா பார்ப்பாரு. நான் அந்த சைக்கிள்ல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணேன், அது என்ன அப்படின்னா மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. மானிட்டரிங் அப்படின்னா ஒரு வேலையை கொடுத்தோன்னே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கூட கால் பண்ணி முடிஞ்சா அப்படின்னு கேட்கறது மானிட்டரிங் கிடையாது. ஸோ ஒரு ஃப்ரீக்வெண்ட் கேப்ல ஒரு நபருக்கு நம்ம கால் பண்ணி அவர்கிட்ட வேலையை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குற பட்சத்துல அவரும் அந்த வேலைக்கான ரிசல்ட்டை அப்பப்போ அந்த டைம் கேப்ல நம்மளுக்காக சப்மிட் பண்ணிட்டே இருப்பார். அதர்வைஸ் நம்ம தொடர்ச்சியை கேட்டே இருந்தோம் அப்படின்னா சில ஆட்களுக்கு சில நேரங்கள்ல எரிச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. ஸோ மானிட்டர் பண்றதையும் சரியா பண்ணணும். அண்டு மிக முக்கியமான விஷயம், பல நேரங்கள்ல நாம அவங்க செஞ்ச வேலைக்கான ரிவ்யூவையும் கேட்கறது இல்லை, ரிவார்டும் கொடுக்கறது இல்லை. தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்ரிஷியேட் த பீப்புள். We are living for an appreciation. So please appreciate all the people who done the job for us. So thank you so much. ரொம்ப அழகா இன்னைக்கு இந்த டெலிகேஷன், த ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன் அப்படின்ற தலைப்பை ரொம்ப அழகா கவனிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பதில்களும் அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். லவ் யூ ஆல். டேக் கேர். The floor officially hand over to the chairman. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோரும் ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துடலாம், விர்ச்சுவலாக ஒரு கிளாப் பண்ணிடலாம் ஆல்ரெடி. எஸ், தேங்க்யூ அருணகிரி சார். ரைட்.
ஆல்ரெடி அப்ரிஷியேஷன் வந்துகிட்டு இருக்கு விர்ச்சுவலாக. ரைட். நான் வந்து இன்றைய பயிற்றுனரை பற்றிய அறிமுகம் வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபீட்பேக் கிடையாது, ரைட்டாக ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு நான் போகலான்ட்ருக்கேன். இப்போ வந்து கிரிக்கெட்டில் வந்து ஐபிஎல் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்றும் சொல்லப்போனால் கிரிக்கெட்டு ரொம்ப இப்போ நிறையா பார்வையாளர்களை ஈர்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமீப காலமான சாம்பியன் ட்ராஃபி ஐபிஎல்லில் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருக்குமே கிரிக்கெட் அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் கிடையாது. என்ன ரன்னு ஜாஸ்தி அடிக்கணும், அந்த மாதிரி இந்த செஷனில் டாபிக் ரிலேட்டடாக பேசணும், அவ்வளோதான். மாத ஸ்டார்டிங்கில் பேசுகிறவங்களுக்கு. ஆனால் மிடில் பேசுகிறவங்க, அதாவது ஒரு 15 நாள் கழிச்சு பேசுகிறவங்க ஸ்கோரை வந்து ஏற்கனவே பண்ண ஸ்கோரை விட தாண்டி அடிக்கணும், அவ்வளோதான். செகண்ட் பேட்டிங் மாதிரி. ஆனால் கடைசியாக பண்ணுற பேட்டிங் இருக்குது பாருங்கள், அதாவது மாத கடைசியில் அவங்க வந்து பவுலர் எப்படி போடணுன்றதையும் தெரிஞ்சுக்கணும், ஸ்கோர் இவ்வளோ பால் இருக்குது இவ்வளோ ரன் அடிக்கணுன்றதே தெரிஞ்சுக்கணும், இதை கேட்டு அடிக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி டாப்பிக்கில் காம்பஸ் அப்படின்றத கிளியராக கேட்டுட்டு, ஸோ இதில் வந்து ஏற்கனவே யாரெல்லாம் எடுத்திருக்காங்க, என்ன எடுத்திருக்காங்கன்றதை கேட்டுக்கிட்டு ஸ்பெசிஃபிக்காக கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ்னால் 5C சொல்லுவாங்க, 7C சொல்லுவாங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப், நான் கூட சொன்னேன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னு சொன்னேன். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, அந்த 5C's 7C's 10C's இதை விட்டு யாரும் வெளியிலே போக மாட்டாங்க, அதுதான் தெரியும். நம்ம இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு மாதத்தில் கொடுத்தோன்னா அதில் பின்னி பெடல் அடித்து எல்லாருமே வந்து அருணகிரி சார் வரைக்கும் எக்ஸலண்ட்டாக ஒரு விஷயத்தை டெப்த்தாக உள்ளே கொண்டுட்டு போய்ட்றேன். அதுக்கு கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாமல் இன்றைக்கி அந்த கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் இல்லை பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், அதில் குறிப்பாக ஒரு விஷயம் டெலிகேஷன். ஏன்னா கம்யூனிகேஷனில் வந்து டெலிகேஷன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் டெலிகேஷனில் கம்யூனிகேஷன் சொல்லலாம், கம்யூனிகேஷனில் டெலிகேஷன் சொல்லலாம், நரம்பும் அதே மாதிரி. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை எடுத்து இன்றைக்கி மிக அருமையான செஷனை இன்றைக்கி நம்ம நற்புலரியில், ஏன்னா இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தவங்களும் பாக்கியசாலின்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு செஷனை வழங்கின, இன்ட்ராக்டிவ் மெத்தடில் வழங்கின இன்றைய பயிற்றுனரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவங்க ஒரு பொறியியல் பட்டதாரி, மதுரை திருமங்கலம். மதுரைனாலே வந்து நிறைய ஊர் சொல்லுவாங்க, மதுரையை சுற்றி சிம்மக்கல், மாட்டுத்தாவணி இப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் மதுரைனாலே திருமங்கலம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். அந்த திருமங்கலத்தை சேர்ந்தவர் இவர். அடிப்படையில் ஒரு ஜேசிஐ மெம்பர், ஜேசிஐக்கு நிகராக இன்னொரு அமைப்புலேயும் மெம்பர். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பயிற்றுனர்களுக்கும் தெரிந்த ஒரு அமைப்பு நிகில் ஃபவுண்டேஷன். நிகில் ஃபவுண்டேஷனில் ஒரு ஆணிவேர்னு சொல்லலாம். ஒன்றும் சொல்லப்போனால் நிக்கிலோட ஒரு நண்பர், நிகில் ஃபவுண்டேஷனில் ஒரு முக்கியமான ஒரு பயிற்றுனர். ஜேசி அமைப்பில் அதாவது இளைய பயிற்றுனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைய பயிற்றுனர்கள்னால் என்னென்னா வயசில் தான் இளைய பயிற்றுனர்கள், ஆனால் அனுபவத்தில் இளைய பயிற்றுனர்களின் மூத்த பயிற்றுனர்னு இவரை சொல்லலாம். ஏன்னா நான் வந்து சும்மா கிண்டல் பண்ணுறேன்னு நினைப்பாங்க, சார் கூப்பிடும்போது ஏன் சார் நீங்கள் வேறு அப்படின்னு வரப்பில் சீனியர் தான் கூப்பிடுவேன். இளைய பயிற்றுனர்களின் மூத்த பயிற்றுனர். ஏகப்பட்ட பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் இவங்கெல்லாம் நிறைய இம்பேக்ட். ஸோ இவங்க வந்து எடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்களுடைய பெயர் நிலைக்கும், நின்று பேசும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நின்று பேசும் அவங்களுடைய பேர். பயிற்சி துறையில் பல்லாயிரம் மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவங்க இந்த வருடம், அதாவது ஜேசிஐயில் அமைப்புகள் எல்லாருமே நிறையா ஓரளவு தெரியும். அதாவது ஜோன் 18ன்னு சொல்லுவாங்க. ஜோன் 18 இப்போ வந்து நிறைய பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. பழைய ஜோன் 18ல் ஒரு முக்கியமான ஜேசிஐ அமைப்புனா இவங்க வந்து திருமங்கலத்தை சேர்ந்திருந்தாலும் ஜேசிஐ விருதுநகர் காமராஜர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அமைப்பு. ஏன்னா முத்து அண்ணாச்சி, அதாவது தேடினால் தேடாததும் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன இதயமயில் முத்து அண்ணாச்சி சார்ந்திருக்கக்கூடிய லோக்கல் ஆர்கனைசேஷன், அதனுடைய இந்த வருட பிரசிடெண்ட் இவங்க தான், ஜெயக்குமார் சார் தான். ஸோ இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ஜெயக்குமார் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார்.
நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம் சார். கடைசியாக உங்களுக்கு வந்து 1 நிமிடம் வழங்க போகிறோம். அப்போ நீங்கள் ஏற்புரை வழங்கலாம். இப்போ வந்து ஃபீட்பேக்கான நேரத்திற்கு முன்னாடி இங்கே சில ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்னா, இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடுற நபர்கள் யாராச்சும் இங்கே இருந்தீங்கன்னா சொல்லலாம். இல்லை அப்படின்னா, இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபீட்பேக் ரம்யா மேம், சாரி மேம், ஹாப்பி பர்த்டே மேம், விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ரம்யா மேமுக்கு மறக்காமல் எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவிங்க. நீண்ட ஆயுளோட எல்லா செல்வங்களும் பெற்று, ஏன்னா எனக்கு வாழ்த்துறதுக்கு வயதுலாம் இல்லை, நான் ஒரு சின்ன பையன்தான், இருந்தாலும் எல்லா செல்வங்களும் பெற்று பெருவாழ்வாழ்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ரம்யா மேம் இங்கே ரிமைண்ட் பண்ணதுக்கு. ரம்யா மேமுக்கு எல்லோரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்காங்க. பெஞ்சமின் அண்ணன் வந்து விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம்னு போட்டிருக்காங்க. பெஞ்சமின் அண்ணன் நற்புலரியில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வேலை நிமித்தம் காரணமாக இடையில வர முடியல. திருப்பியும் இப்போ ஒரு அகைன் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ அண்ணா. இப்போ ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறாங்க. ரம்யா மேம்க்கு விஷ் பண்ணி ஃபீட்பேக் வழங்கணும். நன்றி. தொடர்ந்து ரமேஷ் சார் நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் நற்புலரி. ரம்யா மேம்க்கு ஒரு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஆக்சுவலி காலைல எழுந்த உடனே கண்ணாடி போடாம பார்த்துட்டேன். ஜேசி வி ஜெயக்குமார் இருந்தது, ஜேசி விஜயகுமார் நினைச்சுட்டேன். நான் கூட செஷன் ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு கம்யூனிகேஷன் கேப்போட ஸ்டார்ட் ஆகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அவர் நான் பர்சீவ் பண்ணதுதான் அப்படி கம்யூனிகேஷன் கேப். பட் வந்து அவர் வந்து வெல் கம்யூனிகேட்டட், நல்ல மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த டெலிகேட்ன்ற ஒரு விஷயத்த வந்து இன்டெப்தா உள்ள போய் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன இஷ்யூஸ் வரும், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும், அது எப்படி ஹவு டு ஓவர் கம் இட், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. நல்லா இன்ட்ராக்டிவா நம்ம 1-to-1 நேரம் உட்காந்து பேசுற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிஃபரெண்ட் டைமென்ஷன் இந்த காம்பஸ்ல. இன்னைக்கு வந்து ஒரு நாளும் ஒரு டிஃபரெண்ட் டைமென்ஷன், இன்னைக்கும் ஒரு டிஃபரெண்டான டைமென்ஷன் கொடுத்த ஜெயக்குமார் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். அருணகிரி சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். குட் மார்னிங் நட்லரி. குட் மார்னிங் சார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரம்யா மேடம். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு ஆரம்பிச்சு, இதுக்காக அது அப்படின்னு சொல்லி இந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்னாலே டிரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் ஆர் என்டைட்டி ஆர் கம்பெனி. ஸோ அதில் டீப்பாக அதோட பர்பஸ் என்ன, கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் அக்கௌண்டபிலிட்டியிலேருந்து எல்லாமே ரொம்ப அருமை சார். வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அருணகிரி சார். சரவணன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் சகோதரி அவர்கள் மேன்மேலும் வளரணும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு செக்ஷன் சூப்பராக இருந்தது சார். ரொம்ப பொறுமையாக நிதானமாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சரவணன் சார். ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தாமோதரன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். தாமோதரன் சார் நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய செஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ஜெயக்குமார் சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டெடிகேட்டட் டு சூப்பர் கம்யூனிகேஷன்ஸ், நல்ல விளக்கம், நல்ல விரிவாக எடுத்து வைத்த என்னுடைய நன்றிகள். ரம்யா மேடம், உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நட்புலர். நன்றி தாமோதரன் சார். சிவகணி மேம் நன்றி நீங்கள் நன்றி சார். சிவகணி மேம் நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குரல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. அது ஸ்டார்ட் பண்ணதோடு இல்லாம இந்த தெரிந்து செயல் வகை, வினை செயல் வகை அப்படின்னு ஆன்சர் சொன்னாலும் கூட அதுக்குள்ள நீங்க என்ன இருக்கு சொல்லுங்க, வேற வேற வேறன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து எங்களையும் யோசிக்க வச்சிங்க. அதுக்கப்புறம் நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க.
ஸோ கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம ரொம்ப சிந்திக்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப ஆக்டிவா இருக்க மாதிரி இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க நட்புலரிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட செஷன் இன்னைக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெலிகேஷன் ரொம்ப நல்லா எஃபெக்டிவா கொடுத்தீங்க. எக்ஸலண்ட் செஷன். தேங்க்யூ சார். சார் சொன்ன மாதிரி லாஸ்டா பண்றவங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்கும் அப்படிங்கிறத விட எவ்வளோ எஃபிஷியண்டா அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நிக்குது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலண்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். லாவண்யா மேம், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது சார் உங்களோட செஷன். ஏன்னா இந்த டெலிகேஷன்ங்கிற டாபிக் வந்து எனக்கு ஒவ்வொரு தடவையும் மேனேஜ்மெண்ட் பேப்பர் எழுதும் பொழுது டெலிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அதை பத்தி எழுதுவோம். ஸோ ஆனா அது வந்து கரெக்டா பண்ணல அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது அழகா நீங்க வந்து எப்படி இது பண்ணணும், மானிட்டரிங் கூட எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணணும், எவ்வளோ லிமிடேஷன்ஸோட அது இது பண்ணணும், ஓவர் மானிட்டரிங் ஆல்சோ ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸோட சிம்பிளா புரியுற மாதிரியே ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Happy birthday, Ramya ma'am. Wishing all a very happy, nice day. Thank you. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். லோகநாதன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசுங்க சார். ஐயா, இனிய நட்புறவை காலை வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இன்னைக்கு வகுப்பு. டெலிகேஷன் பற்றி நான் புதுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரம்யா மேடத்துக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி 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 ஐயா. நன்றி லோகநாதன் ஐயா, நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. இன்று மிக சிறப்பாக பயிற்சி வகுப்பு எடுத்த இன்றைய பயிற்றுனர் ஜெயக்குமார் சார், உங்களுக்கான ஒரு நிமிடம் நீங்கள் உங்களுடைய ஏற்புரையை வழங்கலாம் சார். Thank you, Kumaresan sir, once again for giving the wonderful opportunity. ரம்யா மேம், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஆண்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த அனைத்து விஷயங்களும் உங்களை வந்து சேரணும், மென்மேலும் வளரணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை நற்புலரி சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே மேம். ரைட். ஸோ இன்னைக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைப்பு. தேங்க்யூ நற்புலரி ஃபவுண்டர், ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. டெய்லி ஆன்லைனில் செஷன் அப்படின்றது அவ்வளோ எளிமையான விஷயம் இல்லை. அதுலேயும் காலை நேரத்தில் ஒரு 12 பேர் வரைக்கும் வருவாங்க, அட்டன் பண்ணுவாங்க அப்படின்லாம் அவ்வளோ எளிமையாக சொல்லிட முடியாது. ஸோ பிஸி ஸ்கெடியூல் இருந்தாலும் இங்கே கலந்துக்கிறீங்க பார்த்தீங்களா, யூ ஆர் த ஹீரோஸ். நான் கிளாஸ் எடுக்க தயாராக இருக்கலாம், குமரேசன் சார் வந்து அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், ஆனாலும் இங்கே வந்து பயிற்சியில் கலந்துக்கிற நீங்கள் தான் முக்கியம். ஸோ உங்களால தான் இன்னமும் இந்த நற்புலரி உயிர்ப்போட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக நிறைய பதில்களோட, நிறைய ஆன்சரோட நீங்கள் சொன்ன பதில்கள் எல்லாம் சரிதான். ஸோ அப்போது நீங்கள் எவ்வளோ அழகாக அதை கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஸோ உங்களுடைய அந்த பங்களிப்பு தான் இன்னைக்கு எந்த செஷனை ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேலும் வருங்காலங்களில் இன்னும் இதே மாதிரியான வேறொரு தலைப்பில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ நற்புலரி டீம். உங்களை எல்லாத்தையும் இன்றைக்கு திரையில் மறுபடியும் பார்த்ததில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி சிறக்கவும், உங்களுடைய ஆரோக்கியம் பெருகவும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு சேர்மன். நன்றி நன்றி ஜெயக்குமார் சார். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு அருமையான செஷன். இன்றைக்கி உங்களுடைய ஃபீட்பேக்கில் தெரிஞ்சிருக்கோம். ஒரு டாப்பிக்கை வந்து என்றைக்குமே நம்ம அந்த டாப்பிக்கில் பேசணும் அப்படின்றத விட அந்த டாப்பிக்கில் இன்னும் என்ன இன்டெப்த்தாக பேசலாம், என்ன இது வரைக்கும் பேசாததாக பேசலாம் அப்படின்றது ஒரு எடுத்து பேசுகிறதுன்றது ஒரு சவாலான ஒரு விஷயம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள் தொடக்கத்தையும், மிகச்சிறப்பான கருத்துக்களையும், மிகச்சிறப்பான டாபிக் ரிலேட்டடான விஷயங்களையும் வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர்
ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்திக்கிறோம். நண்பர்களே, இந்த நிமிஷம் வரைக்கும் நற்புலரில் பயணித்துட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்திக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பயிற்றுடன் நல்ல செஷனில் நாளை சந்திக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.